ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கோட வீடியோவில் நம்ம எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா ஹோண்டா ஷைன் 125 BS6 OBD2 2024 மாடல். டைட்டிலில் வந்து 2025 எழுதியிருப்பேன், பட் 2024 மாடல் தான் இது. ஆல்ரெடி இந்த வண்டி பற்றியான ஓனர்ஷிப் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், பட் அதோட இன்னும் கிளியராக இருக்கும் இந்த வீடியோவில். அதாவது இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ப்ராப்பராக ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ தான். ஸோ 2025 கூட நீங்கள் வாங்குறீங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ் வரும், என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அது பற்றி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2024 மாடல் தான், பட் 2025 இப்போவும் இதே மாதிரி தான் மாடல் வந்துட்டுருக்குது. இன்னும் எதுவுமே சேஞ்சஸ் ஆகலை. ஸோ 2025 நீங்கள் இப்போ வாங்க போகிறீங்கன்னா என்ன வண்டியில் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி வண்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது விஷயங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாவிலேருந்து பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் சாவி. ஸோ சாவியில் பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்மார்ட் கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளான ஒரு கீ, ஆனால் பார்க்க அழகாக க்யூட்டாக நல்லாயிருக்கும். எனக்கு இந்த சாவி ரொம்ப பிடிச்சிருக்குது. யாருக்கெல்லாம் இந்த சாவி பிடிச்சிருக்குதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ நைட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன், சரிங்களா? நைட்டில் எதுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன்னா, ஏன்னா நைட்டில் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது வண்டி நம்ம இன்ஜின் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்காமல் நம்மளுக்கு வண்டியில் ரொம்ப முக்கியம் ஹெட்லைட்ஸு, மீட்ரு, டெயில் லைட்டு, இண்டிகேட்டர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஹெட்லைட்டில் ப்ராப்பராக உங்களுக்கு விசிபிலிட்டி ஆகிறதுக்காண்டி தான் நான் வந்து நைட்டில் எடுத்துகிட்ருக்கேன், சரிங்களா? நைட்டு வந்து இப்போது ஒரு 8 மணி ஆகுது. ஸோ நைட்டில் நான் வந்து வீட்டில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வைசர், பிளாக் கலர் ஒரு க்ளாஸி வைசர். இது நான் இங்கே வச்சிடுறேன். க்ளாஸி வைசர், சரிங்களா? இது வந்து புதுசில் நல்லாயிருக்கும், போக போக வைப்ரேட் ஆகும், சரிங்களா? அப்படியே இந்த வண்டியில் என்ன குறை இருக்குது லைனாக அதுவும் ஒன்றாவே சொல்லிட்டு வரேன், தனியாலாம் நான் சொல்லலை. இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும், இந்த ஏரியா மட்டும் எனக்கு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? ஆனால் அது பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோ இது எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் வந்து போட்டுருவேன். இங்கே வந்து சின்னதாக ஒரு க்ரோம் மாதிரி வருது, பார்க்க நல்லா அழகாக ஸ்டைலிஷாக இருக்கும். ஹாண்டாவோட சின்னதாக ஒரு ஸ்டிக்கரு, சைடு இண்டிகேட்டர், சரிங்களா? 2 சைடுமே இண்டிகேட்டர்ஸ் அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிள் இல்லை. நீங்கள் வந்து அந்த மற்ற வீடியோஸில் எல்லாம் காட்டுவாங்க நல்லா அமுத்தி, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க, உடஞ்சிடும். அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. அப்படியே கீழே வந்தோம்னா நம்பர் பிளேட்டோட பிளேஸ்மெண்ட்டு 94D பழனி ரெஜிஸ்ட்ரேஷன், சரிங்களா? பழனி ஊருது. பிளாஸ்டிக் மட்கார்ட், சரிங்களா? ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க்கு வந்துடும், சரிங்களா? என்ன சைஸுன்னு தெரியல, நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து ஸ்போக்கு வீலு, சரிங்களா? ஸ்போக்குன்னு சொல்லுங்க பாருங்கள், அலாய் வீலு, சரிங்களா? அலாய் வீலு எல்லா பக்கம் இந்த எஸ்ஆர்கே மட்டும் போட்டுடுறாங்க ஷோரூமோட விளம்பரத்துக்காண்டி. இது ஆனால் நான் எஸ்ஆர்கே நான் வந்து ப்ரமோட் பண்ணலை, சரிங்களா? ஆனால் எல்லா பக்கம் அதுதான் போட்டிருக்குது. நீங்களும் பார்ப்பீங்கள்ல, வீடியோ பார்க்கணும். எஸ்ஆர்கே பல இடத்துல ஸ்டிக்கர், இதே ஸ்டிக்கர் தான். ஈவன் இங்கேயும் ஒட்டிகிட்டு இருந்தாங்கண்ணா, அதெல்லாம் எடுத்துட்டேன். எனக்கு அது பிடிக்காது. ஹெட்லைட்டில் வண்டி எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாக்காக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நீங்கள் சப்போஸ் மாடிஃபிகேஷன் ஏதோ பண்ணிங்கன்னா வண்டியில் ஃப்யூஸ் போயிடும், ECU போயிடும், ஸோ இல்லைனா ECM போயிடும். ஸோ அதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ வண்டி வந்து எந்த அளவுக்கு ஸ்டாக்காக வச்சுக்க முடியுமோ ஸ்டாக்காக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இந்த லைட்டு மாட்டுறது, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஹார்ன் மாட்டுறது, அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ ஆயிடுச்சா? ஸோ அப்படியே நம்ம இந்த சைடு வந்துடுவோம் டக்குன்னு, எல்லாத்துக்கும் பிடிச்ச இடம். மீட்டர் கான்சோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் மீட்டர் தான், சரிங்களா? இப்போ 2025 இப்போ வரைக்கும் இப்போதைக்கு எதுவுமே அப்டேட் வரல. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் மற்ற வண்டியில் எஸ்பியில் அப்புறம் யூனிகார்ன்லலாம் வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துட்டாங்க, TFT டிஸ்பிளே மாதிரி. நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அதில் வந்து டைம் வந்துடும், கியர் வந்துடும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு நார்மல் அதே பழைய டிசைன் தான். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு இந்த அனலாக் மீட்டர்னால், எனக்கு அனலாக்னால் ரொம்ப பிடிக்கும். டிஜிட்டல் மீட்டர் ஓகே, இப்போ எங்கிட்ட டிவிஎஸ் சென்ட்ராக் இருக்குது, அதில் டிஜிட்டல் இருந்தாலும் இந்த அனலாகோட ஸ்பெஷாலிட்டியே வேறு. இது வந்து ஒரு தனி ஃபீலிங்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரீசெண்டாக வந்து நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். நான் போன வீடியோ இதுதான் போட்டிருப்பேன். அதாவது மீட்டர் வந்து ஓடல, அது எப்படி சரி பண்ணுறது. ஸோ இது வந்து ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸி, நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்களும் வந்து கற்றுக்குவீங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியும் எப்படி மீட்டர் வந்து சரி பண்ணுறதுன்ட்டு. அதாவது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதுவே வந்து இதில் வந்து போச்சுன்னா உங்களுக்கு நிறையா செலவு வந்துடும். ஸோ எனக்கு வந்து டோட்டலாக இந்த மீட்ரு ரெடி பண்ணுறதுக்கே 160 ரூபா மட்டும்தான் ஆச்சு. இந்த ஸ்பீடோ மீட்ரு ஓடலை. ஸோ அது வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, பார்த்துக்கோங்க.
அப்புறம் இந்த சைடு வந்து ஃபியூல் கேஜு, இண்டிகேட்டர், அப்புறம் ஹை பீம். நான் உங்களுக்கு சாவி போட்டு காட்டுறேன். அதுக்காண்டி தான் நான் வந்து நைட்டில் போட்டுட்ருக்கேன். ஸோ சாவி போட்டோடனே இதில் ஒன்றுமே இல்லை. இதில் வந்து ஃபஸ்ட்டு லாக் இருக்கும், அப்புறம் புஷ் பண்ணி ஆஃப் பண்ணணும். அதாவது லாக் வந்து ஓப்பன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆன் பண்ணோம்னா இக்னிஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? அதாவது இக்னிஷன் ஆன் பண்ணணும். அப்புறம் ஆன் பண்ணோம்னா அப்படியே ஹெட்லைட்ஸ் எல்லாம் நான் வண்டி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணோம்னா ஹெட்லைட்ஸ் வந்து, அதாவது நிறைய பேர் வந்து ஆன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதுக்காண்டி பேட்ரி வந்து போகும். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆன் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் வராது. பெட்ரோல் மட்டும் தான் செலவாகும். சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. ஆக்சுவலாக இந்த லைட் வந்து தேர்ட் சர்வீஸில் இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஆனால் இவ்வளோ பிரைட்டாலாம் இருக்காது. சரிங்களா? கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காண்டி ரொம்ப கம்மியாக இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. சரிங்களா? இது எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இது ஸ்பீடோமீட்டர் இப்படி தான் இருக்கும். இண்டிகேட்டர், சரிங்களா, காமனாக 2 சைடுக்குமே ஒன்று மட்டும் தனியாக இங்கே இருக்கும். அப்புறம் இது வந்து பாசிங். சரிங்களா? அப்புறம் சைனுக்கான குட்டியான இங்கே ஒரு பேட்ஜு, இதிலெல்லாம் லைட் எரியாது. அப்புறம் இங்கே சும்மா நியூட்ரலு வரமாட்டேங்குது. அந்த இதுங்க, அந்த சைடு ஸ்டாண்டு போட்டிருக்கிறதுனால சைடு ஸ்டாண்ட் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் இந்த இன்ஜின் செக் லைட்டு, இது வந்து ஃபியூல். சரிங்களா? அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் காமிச்சிடுறேன். அப்புறம் ஆஃப் பண்ணி உங்களுக்கு காட்டலாம். ஹெட்லைட் வந்து செம்ம பிரைட்டாக இருக்கும். ஹெட்லைட் அவங்களும் வந்து அந்த பல்ப் பேஸ் என்னமோ ஒன்று சொல்லி அதில் பில்லை போட்டிருக்குது. ஸோ பின்னாடி லைட்டும் காமிச்சிடுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் லைட்டு. கீழே நம்பர் பிளேட்கான பிளேஸ்மெண்ட்டு, அப்புறம் கீழே ஒரே இதுவாக வந்து நம்பர் பிளேட்கான லைட்டு கூட கொடுத்துருவாங்க. அப்புறம் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் பின்னாடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மல் ஹாலஜன் பல்பு தான். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா பெட்ரோல் சும்மா செலவாயிட்ருக்கும், சவுண்டு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சஸ் நம்ம வந்துடலாம். இந்த சைடு வந்து உங்களுக்கு ஹை பீம், லோ பீம், அதுலேயே வந்து பாசிங் சுவிட்ச் இப்படி இருக்கும். பாசிங்னால் இப்படி பண்ணிக்கலாம். இது வந்து அப்படி தூக்கி விட்டோம்னா ஹை பீம். சரிங்களா? இது லோ பீம். ஆனால் இது ரொம்ப பண்ணிகிட்ருக்காதீங்க. நல்லா வண்டி வந்து ரொம்ப வெயிலில் நிப்பாட்ட வைக்காதீங்க, இல்லைன்னா இந்த சுவிட்செல்லாம் போயிடும். அப்புறம் இது நார்மல் இண்டிகேட்டர்ஸு, அப்புறம் ஹார்னு. சுவிட்செல்லாம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ப்ரீமியமாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப நாள் என்ன ஒரு 5 வருஷம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சுவிட்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓடைய ஆரம்பிச்சிடும். ஆனால் மற்றபடி சுவிட்செல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. செல்ஃப் ஸ்டார்ட்டு சுவிட்ச் வந்து இது கில் சுவிட்சு. அதில் இப்படி ஆன் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இப்படி வீடியோ கட் ஆகிட்டு இருந்துச்சு. அது 4Kல ஓடிட்டு இருந்துச்சு. இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்சு. அப்புறம் இதுலேயே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்துடும். இடையில வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு. அதுக்கு நான் இன்னொரு வாட்டி தனியாக அதுக்காண்டியே நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ணிட்டாங்க. ஏதோ ஒன்று வயர் என்னமோ பேட்டரியில் போகிறது, அது வந்து கனெக்ஷன் வந்து லூஸாக இருந்துச்சாமல் அதை அவங்க டைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ டேங்க் பார்த்துடலாம். டேங்க் வந்து 10.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. சரிங்களா? ஹாண்டாவோட பேட்ஜிங்கு. இது வந்து ஸ்டிக்கர்லாம் இப்போல்லாம் நிறையா மாறிட்டே வருது. பட் இருந்தாலும் இன்னும் கிராஃபிக்ஸில், டேங்க் டிசைனில் எதுவுமே இப்போதைக்கு 2025 வந்து அப்டேட் பண்ணலை. சரிங்களா? ஸோ நீங்கள் ஷைன் வாங்குறதா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஷைன் வாங்கலாமா வேண்டாமான்ட்டு உங்களுக்கு வந்து நல்லா கிளியர் ஆயிரும். நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லையா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது 125ஓட பேட்ஜிங்கு. இங்கேயும் வந்து குட்டியாக ஸ்டிக்கர், இங்கே வந்து குரோம் வந்துடும். அதில் நான் தெரியுறேன்னா பார்த்தீங்களா? அப்புறம் இங்கே இன்ஜின் பிளேஸ்மெண்ட், இன்ஜினில் வரலாம் நம்ம. அப்புறம் இங்கே வந்து கியர் வந்துடும். டோட்டலாக 5 கியர்ஸ். இப்போ BS4ல் வந்து உங்களுக்கு 4 கியர் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 5 கியர்ஸ் வருது. சரிங்களா? 5 கியர்ஸ், 5 கியர்ஸ் வருது. நான் உங்களுக்கு வெளிச்சத்தில் காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வீடியோ பார்க்க நான் இங்கே ஒன்று கவனிச்சிட்டு, அதனால நடுவில் இடையில ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியர் காட்டுறதுக்கு போனேன். இங்கே பார்த்தா ஆயிலாக இருக்குது. இதுதான் ஒன்று தலைவலி. அங்கேருந்து சும்மா ஆயில். இதுக்கு முன்னாடி அந்த இன்ஜின் இந்த இடத்துலேருந்து ஆயில் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கே லீக் ஆகலை, லைட்டாக லீக் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ இங்கே லீக் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சது இந்த செயினோடது தான். சரிங்களா? இந்த செயின் நேராக வரதில்ல,
அந்த செயினோடது தான் இங்கே வந்து லீக் ஆகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே செயின் தான் லீக் ஆகிட்டு இருக்குது. பட்டு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மெயினாக இது ஓப்பன் பண்ணுறதுக்கு டூல்ஸ் எதுவுமே இல்லைன்னா நானே ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பேன். 5 கியர் சரிங்களா. இந்த வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய தலைவலி இருக்கும். ஏன்னா ஹாண்டா வந்து முன்னத்து மாதிரி எல்லாம் இல்லை. குவாலிட்டி பார்ட்ஸு எல்லாமே வந்து இன்ஜின் ஒன்று மட்டும்தான் நல்லா இருக்குது தவிர இந்த பார்ட்ஸு எல்லாம் தகன்னு ஆடும். அதுதான் ஒன்று நான் வாங்கிட்டு இதுவாக இருக்குது. இந்த வண்டின்னு சொல்லுது 5 கியர் சரிங்களா. சரி, நம்ம வீடியோ முடிப்போம். 5 கியர் சரிங்களா, பார்த்துக்கங்க. அப்புறம் செயின் இது பாருங்கள், இப்போ வர வண்டியிலெல்லாம் எல்லாமே பிளாஸ்டிக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மெட்டலில் இருக்கும் சரிங்களா, பிளாஸ்டிக் இப்போல்லாம். இதுவும் அந்தளவுக்கு நல்லா இல்லை, போக போக எல்லாம் போயிடும். இது ஒன்று மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது சரிங்களா. ஆனால் பிளாக் கலரில் இருக்குது, ஆனால் அப்படியே பெயிண்ட் போயிடும். சாரீ பின்னாடி லேடிஸ் உட்காந்தாங்கன்னா அப்படியே பெயிண்ட் போயிடும், பார்க்க அசிங்கமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு. இது ஒரு டேங்க் ஒன்று மட்டும் தான் மெட்டலு, இதுவும் பிளாஸ்டிக்கு. இங்கே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் வைப்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதுவும் பிளாஸ்டிக்கு. ஸோ ஹாண்டா வந்து முன்னத்து மாதிரி இல்லை, எல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நிறையா ஸ்பேர் பார்ட்ஸோட குவாலிட்டி வந்து அப்படியே கம்மி பண்ணிகிட்டே போகிறாங்க சொல்ல போனால். ஏன்னா நான் வச்சிட்ருக்கேன், அதனால் நான் வந்து பார்த்து தான் சொல்கிறேன். பின்னாடி இதுவும் வந்து உங்களுக்கு நார்மல் ஹாலோஜன் பல்ப் தான், ஏற்கனவே பார்த்துட்டீங்க. இங்கேயும் ஹாலோஜன் தான், இங்கேயும் எஸ்ஆர்கே வந்துச்சு. உங்கள் ஷோரூமோட இது தான் இது வந்து ரேடியம் அது. அதனால் தனியாக வந்து லைட்டு போட்டோன்னே, ஃபோனோட ஃப்ளாஷ் லைட் போட்டோன்னே தனியாக பிரைட்டாக இருக்குது. ஸோ அதான் வந்து செக்யூரிட்டி நம்பர் சொல்லுவாங்கள்ல, அதுதான். இங்கேயும் எஸ்ஆர்கே வந்துச்சு. இப்போ அதான் இங்கேயும் எஸ்ஆர்கே, எல்லா பக்கமும் எஸ்ஆர்கே. செயின் வந்து இங்கேருந்து ஆமாம் செயினோட தான். ஏன்னா நல்லா ஆயிலிங் பண்ணியிருக்கிறாங்க, பரவாயில்ல. அப்பா சாரிங்க, இடல இங்கே ஷைனோட பேட்ச் சரிங்களா. நம்ம ரைட் சைடு வந்துட்டோம். இங்கேயும் எஸ்ஆர்கே. ஏன்னா இந்த சீட் கவர் அவங்க போட்டு கொடுத்து, ஆனால் டேங்க் கவர் பரவாயில்ல, டேங்க் கவர் நல்லா தான் கொடுத்து வச்சுருக்காங்க. இல்லைன்னா இங்கேருந்து கவர் பண்ணி ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஆனால் நல்லா தான் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஷைனோட பேட்ஜு, அப்புறம் இங்கேயும் 125cc அதே சேம் தான். அந்த சைடில் இருக்கிறது தான் இந்த சைட்லேயும் இருக்கும். அப்புறம் இந்த வண்டியில் உங்களுக்கு கிக் வந்துடும் சரிங்களா. நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும், கிக்கு வந்துடும் சரிங்களா. இந்த வண்டியில் இதுதான் ஒன்று பெஸ்ட்டு விஷயம். ஏன்னா எனக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க் ஆகாத நேரத்தில் கிக்கு தான் எனக்கு வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா சைலன்சர் பைப்பு சரிங்களா. ஸோ சைலன்சர் பைப்போட மாடல் வந்து BS4 வேறு மாதிரி இருந்துச்சு, BS6 அப்படியே மாற்றிட்டாங்க. இது இன்னமும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறாங்க. 2025லேயும் இப்போது அப்படி தான் கண்டினியூ பண்ணுவாங்க. உங்களுக்கு மாறுறது இந்த டிஸ்பிளேயில் ஒன்று மட்டும் வேணால் மாறலாம், இல்லைன்னா ஹெட்லைட்ஸ் வந்து LED வேணால் கொடுக்கலாம் சரிங்களா. மற்றபடி இந்த வண்டியில் அந்த அளவுக்கு எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்றுமே வராது. ஸோ 2025 வாங்க போகிறீங்கன்னா நான் சொல்கிறது விஷயம் எல்லாம் பார்த்துட்டு கவனிச்சிட்டு வாங்குங்க சரிங்களா. வண்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ESPயோட பேட்ஜு, என்ஹான்ஸ்டு ஸ்மார்ட் பவர், அதாவது செல்ஃப் ஸ்டார்ட் வந்து மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணோம்னா இந்த வண்டியில் ESP டெக்னாலஜி இருக்குது சரிங்களா. அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம்னா செல்ஃப் அடிக்கும் போது ஒரு தனியாக ஒரு சவுண்டு வரும், ஆனால் அது வந்து இந்த வண்டியில் சவுண்டு வராது சரிங்களா. நார்மலாக ஒரு கார் ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுக்கு சைலண்ட்டான ஸ்டார்ட் வரும்ல, அதே மாதிரி தான் காரோட பயங்கரமாக இருக்கும். சவுண்டே வராது, உண்மையிலேயே வராது. நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நான் உங்களுக்கு இப்போவே காட்டுறேன். ஆல்ரெடி வீடியோலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், சும்மா அமுத்துனோடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் நல்லாயிருக்கும். இன்ஜினோட சவுண்டு பார்த்துக்கலாம் அப்படியே. இந்த ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இதுதான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்வெர்ட்டர் வந்துடும். என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, கேட்டலிட்டி கன்வெர்ட்டராக, அதுக்கு எதுவாக இருந்தாலும் மற்ற வண்டியிலலாம் இந்த அப்பாச்சி பல்சர்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஆனால் இங்கே இதில் கவரே இல்லை, அப்படியே ஓப்பனாக இருக்குது.
அதே மாதிரி வண்டி வாங்கும்போது நான் இந்த வண்டி வாங்கும்போது நல்லா பிளாக் கலரில் இருந்துச்சு. ஆனால் சூடாகிறதுனால மழை தண்ணி அது இது படுறதுனால கலர் அப்படியே இப்போ இந்த மாதிரி கலரில் இல்லைன்னா செம்ம நல்லா இருந்துச்சு. வண்டி வாங்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்போவும் நல்லா தான் இருக்குது. பட் இந்த குவாலிட்டி இருக்குல்ல, இந்த ஸ்பேர் பார்ட்ஸோட குவாலிட்டி அதுதான் நல்லா இல்லை வண்டியில். அதுதான் ஒன்று பெரிய ஒரு குறை. முன்னெல்லாம் ஹாண்டானா நல்லா நம்பிக்கை, நல்லா இதாகாது, நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும். பழைய ஹாண்டா ஷைன் எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ வர ஹாண்டா ஷைன் எல்லாமே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்று குவாலிட்டி மட்டும்தான் நல்லா இல்லை. மற்றபடி இன்ஜின் வைஸ் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. இன்ஜினில் வந்து குறை வராது. ஏன்னா ஹாண்டாவோட இன்ஜின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஸ்பேர் பார்ட்ஸ் குவாலிட்டி இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு நார்மல் வெயிட்டாக இருக்கிறீங்க, பின்னாடி அப்படியே பில்லியனோட உட்காந்து வச்சு நீங்கள் ஓட்டினீங்கன்னா அப்படியே வந்து பவர் வந்து கம்மியாகும். சரிங்களா, அதுவும் வந்து ஒன்று விஷயம். அதாவது இப்போ நீங்கள் வந்து தனியாக ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா அது ஒரு வெயிட். இப்போ என்னோடய வெயிட் வந்து ஒரு 55 kg. சரிங்களா, இப்போ உங்களோட வெயிட் வந்து 55 kg இருந்தால் நீங்கள் வண்டி வந்து நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம், நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அப்படியே பிளாக்கில் வந்து பேக் சீட்டில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பர்சனை வந்து நீங்கள் உட்கார வச்சுட்டு போகிறீங்கன்னா, அதாவது ஓவர் வெயிட்டான பர்சன், அதாவது ஒரு 70 கிலோ 80 கிலோ இல்லைன்னா நார்மலாக மறுபடியும் ஒரு 50 கிலோ நீங்கள் வந்து பின்னாடி பேக் சைடில் உட்கார வச்சிங்கனாலே பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே கம்மியாயிடும். ஸோ நார்மல் டிவிஎஸ் என்டார்க்கோட கம்பேர் பண்ணோம்னா இந்த வண்டியில் இதுவும் டிவிஎஸ் என்டார்க்கும் வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்டார்க்கு இதுவும் 125cc தான். பட் டார்க் வைஸில் இது வந்து கொஞ்சம் அதிகம்தான். அதாவது கூகுள்லேயும் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் பவர் வைஸில் இது வந்து ரொம்ப மேல். ஏன்னா இதில் பவர் நல்லா பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பேர் உட்கார வச்சாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையவே குறையாது. சரிங்களா, ஸோ நம்ம வந்து இந்த சைடு வந்துடுவோம். ஸோ வண்டி அவ்வளோதான். வண்டி மற்றபடி நீங்கள் 2025 நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். சரிங்களா, தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து வாங்கணும். சரிங்களா, ஸோ வண்டியோட டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10,539 கிலோமீட்டர், அதாவது 10,500 கிலோமீட்டர் நல்லா ஓடிடுச்சு. ஸோ வண்டி ஓட்டத்தில் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் தெரியல. ஆனால் வண்டி வாங்கின பிறகு எனக்கு வந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்தது இங்கேருந்து ஆயில் லீக் ஆகுது. சரிங்களா, இப்போவும் லைட்டாக அங்கேருந்து ஆயில் லீக் ஆகிட்டு இருக்குது இந்த இடத்துலேருந்து, இந்த மூடியிலேருந்து. அப்புறம் வந்து எனக்கு இதுதான் இந்த செல்ஃப் ஸ்டார்ட் ப்ராப்ளம் தான். சரிங்களா, செல்ஃப் ஸ்டார்ட் ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ அந்த இடத்துல என்னமோ லீக் ஆகிட்டு இருக்குதா எனக்கு தெரிஞ்சது, அது செயினோடது தான். அப்புறம் ஸ்பீடோமீட்டர் வயர் வந்து கட் ஆகிட்டு இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் வீடியோ வந்து அவ்வளோதான். சரிங்களா, வண்டி வந்து அவ்வளோதான். இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு சீட்டு வந்து ஓப்பன் ஆகும். நிறைய பேர்த்துக்கு தெரியாது, சீட்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ சீட்டு வந்து இங்கேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து இப்படி தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஐயோ சாரிங்க, ஐயோ எவ்வளோ நேரம் கை அப்படி வச்சுட்டு இருந்தேன்னு தெரியல. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே இந்த இண்டிகேட்டர் பக்கத்துலேயே பின்னாடி பேக் சீட்டு இங்கே சாவி வைக்கிறது இடம் இருக்கும். ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே நீங்கள் வந்து எதுவுமே வைக்கக்கூடாது. இங்கே இடம்லாம் இருக்குது, அதாவது துணி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஏர் ஃபில்ட்ரு வந்துடுது. சரிங்களா, இங்கே வந்து லைட்டு, இங்கே வந்து இந்த ஃபஸ்ட் எய்டு கிட் வந்துடும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து யாருமே உங்களுக்கு காட்ட மாட்டாங்க, நான் காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா மறுபடியும் பாருங்கள். சரிங்களா, ஸோ இங்கேயும் வந்து போட்டிருக்குது. சரிங்களா, ஸோ அது ஹிந்தியில் இங்கிலீஷில் போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குதுன்னா, கீழே வந்து பேப்பரோ இல்லை துணியோ அதெல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது. ஏன்னா நார்மல் நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் அப்படி தானே பண்ணுவோம். இந்தியன்ஸ் எல்லா கண்ட்ரிலையும் அதுதான் பண்ணுறாங்க. ஸ்பேஸை கிடச்சா போதும் என்ன பண்ணுவாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுறது வந்து நார்மல் இப்படி கரெக்டாக இப்படி வச்சுட்டு ஒரே நிமிஷம். ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக மாட்டணும், நான் இன்னும் மாட்டலை. ஸோ இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்து லாக் ஆயிரும். அப்படி இங்கேருந்து நீங்கள் வந்து சாவி கரெக்டாக பார்த்து எடுத்துடலாம்.
ஸோ அவ்வளோதான். வண்டியில் இந்த மாதிரி சின்ன சின்ன குறை தான். எந்த குறையோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து இங்கே பழனியில் வந்து இங்கே ரொம்ப ஓவர் சார்ஜ் பண்ணிட்டாங்க. என்னன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸில் வந்து உங்களுக்கு 1000 வாங்கிட்டாங்க சரிங்களா. 1000 ரவுண்ட் ஃபிகரில் வாங்கிட்டாங்க. இப்போ மற்ற ஏரியாவில் வந்து 500 தான் வாங்குறாங்க. பட் இங்கே வந்து 1000 வாங்கிட்டாங்க. செகண்ட் சர்வீஸில் கூட 1000 வாங்கிட்டாங்க. அப்புறம் தேர்ட் சர்வீஸில் கூட 1400 வாங்கிட்டாங்க. 1500 வைங்களேன். அப்புறம் தேர்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு போனேன் இந்த செல்ஃப் ஸ்டார்ட்காண்டி தான் சரிங்களா. செல்ஃப் ஸ்டார்ட் வந்து திடீர்னு ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்காண்டி எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு வாரம் வச்ச பிறகு மறுபடியும் ஓட்டுறேன். மறுபடியும் ஸ்பீடோமீட்டர் வயர் போயிடுச்சு. ஸோ அதுக்கு ஏன்டா மறுபடியும் எடுத்துகிட்டு போவோன்ட்டு வாரண்டியில் இருக்குது. பட் எதுக்கு, நான் என் வண்டி நான் தானே வைக்கணும், வாரண்டியாவது எதாவது. அதனால் நானே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரண்டி கேரண்டி அதெல்லாம் எனக்கு புரியாது. என் வண்டி அப்படியே சூப்பராக இருக்கணும், நல்லா அதாவது நீங்கள் வந்து வண்டி வைக்கிறீங்கன்னா இந்த வண்டியில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா இசிஎம் இல்லைன்னா இசியூவில் அந்தமாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும், ஃப்யூஸில் எந்த விதமான பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நீங்கள் எந்த விதமான மாடிஃபிகேஷன்ஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எல்இடி லைட் வந்து நல்லா பவர்ஃபுல்லான லைட் வச்சுட்டிங்க, இல்லை நல்லா பவர்ஃபுல்லான ஹார்ன் வச்சுட்டிங்க, லைட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்ஸ் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் இந்த வண்டியில் இசியூவில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்புறம் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது, நடு ரோட்டில் அப்படியே நின்றுடும். ஸோ தயவு செஞ்சு வண்டி எந்த அளவுக்கு ஸ்டாக்காக வச்சுருக்க முடியுமோ ஸ்டாக்காகவே வைங்க. நான் பார்த்தீங்களா வண்டி எப்படி நான் வாங்கியிருந்தேனோ இந்த 7 மாதம் ஆயிடுச்சு. 7 மாதத்தில் அதே மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ வண்டி வந்து அவ்வளோதான். ஸோ வீடியோவும் அவ்வளோதான். ஸோ வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.